வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெளிவந்த அத்திவரதர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்குங்க. 40 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த வரதராஜ அத்திவரத பெருமாள் கோவில் எவ்வளவு சிறப்பான ஒரு ஆலயமாக இருந்ததோ, அதே போல இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் கோவில் போல இந்த கும்பகோணத்தில் அமைந்த அத்திவரதரை தரிசித்தாலே போதுங்க, நமக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களை விலகி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிம்மதி உண்டாகும். முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க. அத்திவரதர் பார்த்தீங்கன்னா வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? ஏன்னா இந்த மரத்தால் செய்யப்பட்ட திருமேனி சக்தி நிறைந்ததாக இருக்கு. இந்த 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா தவறாமல் நீங்களும் அத்திவரரை தரிசித்து வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து விலகிடுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த அத்திவரதர் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கும்பகோணத்தில் தாங்க வரதராஜ பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா பாதாள அறையில் வைத்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய அத்திவரதர் பார்த்தீங்கன்னா மீண்டுமே 12 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய இருக்காரு. இந்த அத்திவரதர்னாவே காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோவில் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். இந்த வரதராஜ பெருமாள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அரிய திருவுருவமாக கோவிலுடைய பெருமாளுடைய திருவுருவம் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அத்திமரத்தால் செதுக்கப்பட்டதால் அத்திவரதர்னு அழைக்கப்பட்ட ரொம்பவே ஆன்மீக வரலாற்று முக்கியம் பெற்ற ஒரு கோவிலுங்க. இந்த அத்திமரத்தை பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக மட்டும் இல்லைங்க, ஆன்மீக ரீதியில் புனித மரமாகவும் சொல்லுவாங்க. இதனால் இந்த அத்திமரத்தால் செய்யப்பட்ட திருமேனி சக்தி நிறைந்திருக்குன்னு, அதனால் இதனை காண பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்கிறாங்க. பழமையான கதைகளின்படி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூல வரதராஜ சிலை சேதமடைந்ததால் இந்த அத்திமர மூர்த்தி நீரில் பாதுகாக்கப்பட்டதாக சொன்னாங்க. அதன்படி இந்த அத்திவரதர் பார்த்தீங்கன்னா ஆலய தெப்பக்குளமான ஆனந்த சரச குளத்தில் நீரில் பாதுகாக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே 48 நாட்களுக்கு பொதுமக்கள் தரிசனத்திற்காக பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியே வந்த முதல் 24 நாட்களும் சயனம், அதாவது படுக்கை நிலையில் பெருமாள் அருள்பாலித்திருக்காரு. அடுத்து 24 நாட்களும் நின்ற நிலையில் தரிசனம் கிடைத்திருக்குங்க. அப்போது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்து பக்தர்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வாகவே அப்போது இருந்தது. அந்த அளவுக்கு ஆன்மீக சிறப்பும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில் தான் காஞ்சி அத்திவரதருடைய பிம்பமாக சொல்லக்கூடிய வித்தியாசங்களோடு இருக்கின்ற கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதருங்க. காஞ்சிபுரம் அத்திவரதர் போலதாங்க இந்த 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன சொல்லக்கூடிய அரசு விதிப்படி இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கக்கூடிய பக்தர்களினுடைய தரிசனத்திற்காக வைக்கக்கூடிய மீண்டுமே பாதாள அறைக்கு கொண்டு செல்லக்கூடிய பார்த்திங்கன்னா அத்திவரதர் கோவில் தற்போது வெளிவந்திருக்கு. கும்பகோணம் பிரம்மன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலில் தாங்க மூலவர் சன்னதிக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பாதாள அறையில் அத்தி மரத்திலால் செய்த சுமார் 1.5 அடி உயரம் கொண்ட ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரத சிலை வச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி பூதேவி உடன் காட்சி தரக்கூடிய இந்த அத்திவரதர் பார்த்தீங்கன்னா தாயார்களோடு அமைந்திருப்பதால் திவ்ய தம்பதி தரிசனம்னு சொல்லலாம். இந்த சிலையினுடைய பழமையை கருத்தில் கொண்டு தாங்க இதனை பாதாள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அத்திவரதர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அத்திவரதர் போல தாங்க 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்படுவதுன்னு போல வழக்கம் இல்லைங்க. குறிப்பிட்ட சமயங்களை மட்டுமே இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறக்கூடியதாகவும் சொல்லியிருக்காங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இது வெளிவந்திருக்குன்னா 1915ஆம் ஆண்டுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்களால் இந்த சிலை பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்காமல் இருந்திருக்காங்க. பிறகு 98 ஆண்டுகளுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு தாங்க இந்த சிலை வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. அப்போது பக்தர்களின் தரிசனத்திற்காகவும் வச்சுருக்காங்க. பின்னர் அந்த சிலை மீண்டும் பாதாள அறையிலே பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க.
இந்த நிலையில் மீண்டுமே பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரத சிலை மார்ச் 1ஆம் தேதி வெளியில் எடுக்கப்பட்டுச்சுங்க. சிறப்பு பூஜைகளுக்கும் பின்னர் பக்தர்களுடைய தரிசனத்திற்காகவும் வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி வரை இந்த சிலையை பக்தர்கள் தரிசனம் செய்யலான்னு ஆகம விதிகளின்படி காலை நேரமாக பார்த்தீங்கன்னா 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், மாலை நேரமாக 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் போன்ற சேவைகள் பக்தர்கள் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த அத்திவரதரை தரிசனம் செய்தாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் கல்வி, வேலை வாய்ப்பு முன்னேற்றம், குடும்ப நலன், நோய் பாதிப்பு நிவாரணம், பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய அத்திவரரை தரிசிக்க திரளான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காத்திருந்து இறைவனை தரிசனம் செய்திருக்காருங்க. மேலும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பார்த்தீங்கன்னா பிரம்மன் நடத்திய அஸ்வமேத யாகத்தில் இருந்து அவதரித்தார்னு சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா பெருந்தேவி தாயார் பார்த்தீங்கன்னா பிறகு மகரிஷி நடத்திய புத்திர காமிஷ்டி யாகத்தில் அவதரித்ததாகவும் புராண கதைகளில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பெருமாளிடம் நேரடியாக பேசும் பேர் பெற்றவராக திருக்காட்சி நம்பிகள் திகழ்ந்திருக்காரு. தினமும் காலை பார்த்தீங்கன்னா கிணற்றில் இருந்து பெருமாளுக்காக தீர்த்தம் கொண்டு வந்து சேவை செய்து வந்த உடையவர் தாங்க ராமானுஜரும். பெருமாள் உத்தரவின்படி ஸ்ரீரங்கம் சென்றதாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கோவிலில் நகரான காஞ்சிபுரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா திரண்டிருந்தாங்க. 48 நாட்களுக்கு பக்தர்கள் கூட்டத்தில் அலைமோதியதுன்னே சொல்லலாங்க காஞ்சி மாநகரம். அதே போல் கும்பகோணத்திலும் தற்போது பார்த்தீங்கன்னா பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து சென்ற காஞ்சி நகரத்தை பற்றியும் அத்திவரதர் பற்றியும் இன்னும் மக்கள் பேசிட்டு தாங்க இருக்காங்க. அத்திவரதர் பார்த்தீங்கன்னா வரப்பிரசாதின்னு சொல்லலாம். அத்திவரதரை போல இந்த அத்தி மரத்துக்குமே வரம் தரக்கூடிய மரம்னு சொல்லுவாங்க. அதனால அத்திமரம் தந்தை திருவோரின் அம்சமாக பார்க்கப்படுது. விஷ்ணுவும் இதில் குடியிருப்பதாகவும் சொல்லப்படுவதால் அத்தி 6வது கிரகமான சுக்கிரனுடைய அம்சம் நிறைந்த ஒரு மரங்க. அசுரகுரு சுக்கராச்சாரியருடைய அத்தி மரமாக மறுபிறவி எடுத்ததாக சதுர்மாசிய மகாத்மியத்திலும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த அத்திக்கு நல்ல அதிர்வலைகள் இருக்குதுங்க. எனவே அத்தி மரப்பலைகளை உட்கார்ந்து தவம் செய்தாலே புவியீர்ப்பு விசை நம்ம அதிகம் தாக்காம எந்த மந்திரத்தையும் நம்ம உச்சரிக்கிறோமோ அந்த மந்திரத்தினுடைய முழு பலனும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிர்க்கக்கூடிய தம்பதியர் பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழத்தை அப்படியே சாப்பிட்டுவாங்க. காலை மாலை சாப்பிட்டு பால் குடித்துவாங்க. அத்தி மரத்தை பார்த்தா அத்திவரதரை நினைத்து வணங்கினீங்கன்னா அத்திவரதர் கண்டிப்பாக நிச்சயம் நீங்கள் கேட்ட வரங்களை அளிப்பார். காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லைங்க, கும்பகோணத்திலும் ஒரு அத்திவரதர் இருந்திருக்காரு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிரம்மன் கோயில் தெருவில் தான் இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுடைய ஆலயம் இருக்குது. இந்த மூலவர் சன்னதிக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பாதாள அறையில் தாங்க அத்தி மரத்திலான சுமார் 1.5 அடி உயரம் கொண்ட ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரத சிலை வைத்திருந்தாங்க. இந்த அத்திவரத சிலை பார்த்தீங்கன்னா சுமார் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்படுங்க. பக்தருடைய தரிசனத்திற்காக வைக்குவாங்க. மீண்டும் பாதாள அறைக்கு திரும்ப கொண்டுட்டு போயிடுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையிலிருந்து எடுக்கப்பட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு இங்கு பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1915ஆம் ஆண்டுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்களால் இந்த சிலை பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து வைக்கலைங்க. சுமார் 98 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த சிலை வெளியில் எடுத்திருக்காங்க. பக்தர்களுடைய தரிசனத்திற்காகவும் வச்சுருக்காங்க. பின்னர் மீண்டும் பாதாள அறையில் பாதுகாப்பாக வைத்துக்கப்பட்டிருக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மீண்டுமே ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரத சிலை மார்ச் 1ஆம் தேதி வெளியில் எடுக்கப்பட்டுச்சுங்க. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பக்தர்களுடைய தரிசனத்திற்காக வைத்திருக்காங்க. 10ஆம் தேதி வரை இந்த சிலையை பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடும் கோவிலில் செய்திருக்காங்க. ஆகம விதிகளின்படி பார்த்தீங்கன்னா காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் இங்கு தைலக்காப்பு, புஷ்ப சேவை, முஞ்சல் சேவைகள் பக்தர்கள் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குங்க. மேலும் ரொம்பவே பழமையான இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அத்திவரதரை தரிசனம் செய்தாலே சகல தோஷங்களும் விலகுங்க, முற்பிறவி பாவங்களும் விலகுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
நினைத்த காரியங்கள் அனைத்து கைக்கூடி வரும்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இங்கு தாயார்களோடு இணைந்த கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்திவரதரை தரிசிப்பதே மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் தரிசிக்க தவறி இருந்த இந்த அத்திவரதரை தரிசித்துட்டு வாங்க, மிகப்பெரிய நற்பலன்கள் காத்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் நமோ நாராயணா எனும் பதிவை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.